படிக்காதவர் தென்னாட்டு காந்தி, கருப்பு தங்கம், கிங் மேக்கர் அப்படின்னா 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், 9 ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், 9 ஆண்டு காலம் கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தவர். எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு பெரிய மனிதர். அவரெல்லாம் தெய்வமாக இந்த மண் பார்த்ததுயா? எந்த செக்யூரிட்டியும் உள்ள வரலையா? எந்த கருப்பு பூனை படம் எங்க வருது? இறப்புக்கு பிறகு அவருடைய பாக்கெட்ல இருந்தது 60 ரூபாய் சார், 6 வேட்டி 6 சட்டை சார், ஒரு கருப்பு காரு சார். அந்த கருப்பு காரை கட்சி அலுவலகம் எடுத்துக்கொண்டது நினைவு சின்னமாக. அவர் வாழ்ந்த வாடகை வீட்டுக்காரன் எடுத்துக்கிட்டான். 60 ரூபாயும் 6 வேட்டியும் 6 சட்டையும் அரசாங்க நினைவு சின்னமா வச்சுக்கிட்டது. அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, பெயரை மக்கள் எடுத்துக்கொண்டார்களையா? அதான் அவருடைய பெற்ற வாழ்க்கை. கல்வி கண் திறந்த காமராஜரை பற்றி ஒரு செய்தி பாடம் தான் தெரியுதே தவிர அவருடைய வாழ்க்கை பின்னணி தெரியுமா அவனுக்கு? நான் 2-3 செய்திகளை நினைவேற்றேன். அந்த சிகரத்தை பெற்ற மண் இருக்கிறது சாதாரணமான இந்த மண்ணா? இது எவ்வளவு பெரிய மகத்துவங்களை செய்திருக்கிறார் தெரியுமா? கிருஷ்ணமூர்த்தி என்றவரே பரமக்குடியில மிகப்பெரிய காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி என்ற நண்பர் ஓடி வர்றார். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் சென்னைக்கு வந்து சண்டை போட வந்தார். அவருடைய மகள் ஒரே ஒரு பெண்ணு வாரிசு. அவள் பிசிக்ஸ் பாடம் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, அவளுக்கு இடம் கொடுக்க மறுத்துட்டாங்க. இது ஏன்னு கேட்க வந்த, ஏன்னா சிபார்சுக்காக வரவில்லை, சிபார்சுக்கு வந்ததாங்க, நீங்க தப்பா நினைக்கப்படாது. அவளை சேர்த்துக் கொள்வதற்குரிய மதிப்பெண் இருந்தும் அவள் ஏன் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்ற காரணம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் வந்தேன்னு கேட்டார். உடனே முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் சம்பந்தப்பட்ட IAS அதிகாரி அப்படியே கூப்பிட்டு, நீ மனு எழுதி கொடுத்துட்டு போன்னு சொல்லல, உடனே கூப்பிட்டாரு. என்ன கேட்கிறார், பதில் சொல்லு. ஐயா, 12 பிள்ளைகள் படிப்பதற்குத்தான் லேபரேட்டரி வசதி இருக்கிறது, அதனால் 12 பிள்ளைகளை சேர்த்து விட்டோம். இந்த பெண்ணுக்கு சேருவதற்குரிய வாய்ப்பு இருந்தும் 13வது சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ற காரணத்தினால நாங்க மறுத்துட்டோம்னு. அப்படியா, சட்டம் இடம் தரலப்பா போ அப்படின்னு சொல்லல பெருந்தலைவர். அங்கதாங்க அவரு மக்களை எவ்வளவு நேசித்தார் என்றது அப்பதான் தெரியுது. அடுத்தது கேள்வி கேட்டார் IAS பார்த்து, உங்க வீட்டுல எத்தனை பேரு? 4 பேரு. 4 பேருக்கு சாப்பாடு வடிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கிறியா, பெரிய பாத்திரமா வச்சுக்கிறியா? 4 பேருக்கு திட்டமா வடிக்கிற மாதிரி தான் சின்ன குண்டா இருக்குது. சரி, இப்ப நாங்க 4 பேர் உங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவேன்? முதல்ல அதுல சாதம் வடிச்சு தனியா வச்சுட்டு இன்னொரு வலை வச்சு அதுலயே இன்னும் 4 பேரும் சேர்த்து வடிப்பேன். சரி, இப்ப 12 பிள்ளைகள் எத்தனை மணி வரைக்கும் படிக்குது பல்கலைக்கழகத்துல? 3:30 மணி வரைக்கும் படிக்குது. அந்த 3:30 மணிக்கு பிறகு என்ன பண்ணுவேன்? கதவை மூடிடுவோம். ஒன்னு செய்ய, 3:30 மணி வரைக்கும் இந்த 12 பிள்ளைகள் படிக்கட்டும். 3:30 மணிக்கு மேல 7 மணி வரைக்கும் இது மாதிரி ஒரு 12 பிள்ளைகள் படிக்கிறதுக்கு யோசிய. மாலை நேர கல்லூரி உதயமானதையா? படிக்காத மேத படிக்கிறதுக்கு வழி பண்ணாருன்னா இப்படி யாராவது சிந்தித்திருக்கிறார்களா? அந்த மண்ணில் எப்படியாவது கஷ்டப்பட்டு சேர்த்துக்கிறான். எவ்வளோ நம்ம எங்கேயா போயிட்டோம், வருத்தமா இருக்குது சார். ஆபீஸுக்குள்ள போறான், பியூனு கையில அப்ளிகேஷன் கொடுத்தாரு, அவன் இந்த கை வாங்கி இந்த கை நீட்டுறான். அதான் கொடுத்துட்டுனாப்பா. அட ஒன்ன மாதிரி யாருதான் புரியாது எழுதி வச்சுக்குது. கதவை பாரு, தள்ளுன்னு எழுதிக்குது. அவனுக்கு தள்ளணும் போலக்குது. இரு உன்னை மேனேஜர்கிட்ட சொல்றேன்னு மேல போனவன் போன வேகத்துல கீழே வந்துட்டான். ஏன்? அந்த கதவுல இருபுறமும் தள்ளுன்னு எழுதிக்குது. ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். நான் சொல்றது கற்பனையா இருந்தாலும் கொஞ்சம் கருத்தை எடுத்துங்க. ஒரு யமலோகத்துக்கு ஒருத்தன் வந்தான், ஆக்ஷன் வந்தாங்க, நிற்கிறான். என்னன்னு கேட்கறாங்க. மகா யோக்கியத்தனமான லஞ்சங்கள்லாம் வாங்கியிருக்கிறான் இவன். அவன் குடும்பத்திலேயே லஞ்சம் வாங்கியிருக்கிறான். அப்படியா? உண்மை, நரகத்தில் போடுன்னாரு யமன். நரகத்தில் போட்டாச்சு. 6 மாசம் கழிச்சு யமனுக்கே யோசனை வந்தான், மேற்படி ஒரு ஆளை நரகத்தில் போட்டோமே, போய் பார்த்துட்டு அவன் எப்படிக்கிறான்னு சித்ராகுப்தனை அனுப்பினாரான். போய் அவன் தலை தெறிக்க ஓடியாந்துக்கிறான். என்ன நடக்குது சொல்லி, ஏன் இவ்வளவு பதட்டம்? ஒன்னும் இல்லை, அங்க இருக்கிறவனெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு அங்கேயும் கலெக்ஷன் பண்ணிக்கிறான். ஏன்னா சில பிறவி நோய் போவாது. இன்னைக்கு காலம் அப்படி இருக்குது சார். அதுக்கும் கவலைப்படுறதில்லை சார். யாரும் கவலைப்பட்ட வரலாறு இல்லை. அப்போ தான் படிக்காவிட்டாலும் ஒரு குழந்தை படிக்க வேண்டும் என்று எண்ணிய எண்ணம் இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த பிறந்த மண்ணு சார், இந்த மண்ணு சாதாரணமானது அல்ல. எவ்வளவு பெரிய விஷயம்.